ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் வீடியோ டே 5 தான் பார்க்க போகிறோம். 30 டேஸ் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து இன்றைக்கி 5வது நாள் வந்து நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து பொரியல் தான் பண்ணேன், அவரைக்காய் பொரியல். அதான் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்திருப்பேன், எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், இது மாதிரியே வீடியோ போடலாம். இல்லைனா அந்த சமையல் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டோன்னு போடலாம். ஓகேங்களா? ஏன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் காலேஜ் பசங்க, அது மாதிரியே ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாமே லேடிஸ்னால் தெரியும், ஜென்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது சமைக்கிறது. அதனால் சரி இது வீடியோவாக போடலாம் அப்படின்னு போட்டேன். லைட்டாக பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு எப்போ போல் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே போட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து சொரவி கொஞ்சம் போடலாம். எந்த பொரியல்னாலும் நம்ம தேங்காய் போடலாம். விருப்பம் இருந்தால் போடலாம், விருப்பம் இல்லைன்னா தேங்காய் போடாமையும் கூட பண்ணலாம். நான் ஒரு சிலதில் வந்து தேங்காய் இல்லாமே பண்ணியிருப்பேன், ஒரு சிலது வந்து தேங்காய் போட்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, அதனால் அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து இது வந்து நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஓகேங்களா? தேங்காய்க்கு அது கேன்சரும் கூட அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக நான் இப்போது தேங்காய் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடம்புக்கு நல்லதை நம்ம சேர்த்திக்கலாம் இல்லையா? அதனால தான். ஓகேங்க, அவ்வளோதான். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து காலையில் சாப்பிட்ற வேலை தான். பொரியல் ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுட்டேன், பொரியல் அதிகமாக இருக்க மாதிரியே. மத்தியானம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம், கொஞ்சம் திராட்சை இது கூட. ஓகேங்களா? காலையில் பண்ண பொரியல் கொஞ்சம், அவரைக்காய் பொரியல், ஆரஞ்சு, திராட்சை இதுதான் நான் வந்து சாப்பிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஓகேங்களா? அப்புறம் காலையில் எப்போ போல் பாதாம் நான் சாப்பிட்டேன். ஒரு 4-5 ஊற வச்சு போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி நான் வந்து பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோல் நீக்கி நான் சாப்பிட்ருப்பேன். காலையில் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான் நான் வந்து காலையில் சாப்பிட்டேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கவே இல்லை. நான் ஏன்னா மோர் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா நான் வந்து தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறேன். அதுக்காக மோர் ரெடி பண்ணேன். அது நான் எப்படி பண்ணேன்னா அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொரியல் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த பொரியல் மட்டும்தான் சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து எனக்கு பசிக்கல, அவ்வளோ பசிக்கலை. அதனால் இதோட பொரியல் மட்டும்தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு பசிக்காதனால நான் கொஞ்சம் அது மட்டும்தான் சாப்பிட்டேன். டயட் இருந்தால் தண்ணி வந்து கண்டிப்பாக நல்லா குடிக்கணுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது கம்பல்சரி குடிக்கணும். ஆனால் வந்து என்னென்னா எனக்கு நான் சாப்பிட்டா வந்து சாப்பிட மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் தண்ணியே குடிக்க மாட்டேன். அது என்னன்னே தெரியல, எனக்கு நான் குடிக்கவே மாட்டேன். அதனால் என்ன பண்ணேன், சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டயட் இருக்கோம், நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப கேடு அப்படின்ட்டு, சரி தண்ணி எப்படி எந்த வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தப்பறம் சரி மோர் செஞ்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மோர் செஞ்சு இப்படியாவது வயிற்றுக்குள்ளே போகட்டுமே, ஏன்னா டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக குடிக்க தோணும். அதனால தான் மோர் போட்டிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கருகாப்பில்லு, கொத்தமல்லி. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அதை தான் வந்து 1.5 லிட்டருக்கு மேலே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு குண்டாவில். அதை தான் வந்து நாள் ஃபுல்லாக குடித்தேன். அது குடித்ததுனால தான் எனக்கு லஞ்சில் வந்து மத்தியானம் எனக்கு சாப்பிடவே முடியல. ரொம்ப வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இப்படி உங்களால் தண்ணி குடிக்க முடியாதவங்க என்ன மாதிரியே ஐடியா பண்ணி இது மாதிரியே பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப நம்ம குடிக்க தோணும். தண்ணி குடித்தாலும் கூட குடிக்க தோணாது அந்தளவுக்கு. ஓகேங்களா? தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப குடிக்கணும். ஓகேங்களா? தண்ணி நல்லா குடிச்சு நல்லா போகணும். அப்போ தான் ஹைஜீனிக்காக இருக்க முடியும். நம்மளும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறனால அது நல்லாவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நான் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன். வாக்கிங் போகிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். முடிஞ்ச அளவு வாக்கிங் போகிற ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேங்களா? என்னால் போகிறக்கே முடிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் முடித்தாலும் அப்பா நடக்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம உடம்பு நம்ம தானே பார்க்கணும். அதனால தான் நான் போயிட்டுருக்கேன்.
ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா கூட வருவாங்க. அவங்க ஒர்க்குக்கு போனாலே வர முடியல. நான் தனியா தான் போறேன். தனியா போனாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம பாட்டுல பாட்டு கேட்டுட்டு ஜாலியா நடக்கலாம். ஓகேங்களா? பேசிட்டே நடந்தாலும் சீக்கிரமா நடக்க முடியாது. எப்படா போய் உட்காரலான்னு தான் தோணும். அதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு தான்னு நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து கண்டிப்பா வாக்கிங் கொஞ்சமாவது போறக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெறைய பேர் வயசானவங்க கூட இங்க வர்றாங்க இந்த பார்க்குக்கு. அவ்வளோ வயசு ஏஜ் அதிகமானவங்க கூட வந்து வாக்கிங் டெய்லி போயிட்டுருக்காங்க. அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்குறாங்க. நம்ம சின்ன வயசுலயே இப்படி வந்து சோம்பேறித்தனமா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபிட்டா வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் என்ன சாப்பிட்டேங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்படுறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டாலும், யாராவது உடம்பு அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை அமுச்சு விடுங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் இன்னொரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த காய், பொரியல், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக ப்ரோட்டீன் உணவு வந்து எடுக்கணும். ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்குது. அப்புறம் சுண்டல் வகையில் இருக்குது. ஓகேங்களா? நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதாவது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? முட்டை, அப்புறம் காளான், முட்டை, காளான் பார்த்திங்கன்னா அப்புறம் பருப்பு வகைகள்லாம் சொல்லியிருப்பேன், சுண்டல் அது மாதிரியா. அதை கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கல அப்படின்னா உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா அந்த எலும்புக்கு தேவையான சத்து வந்து நம்ம இப்போ நீங்கள் வந்து சாப்பிடாமே இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் எலும்பில் இருந்து தான் வந்து உறிஞ்சு உங்களுக்கு அதனால் எலும்பு வந்து தேய்மானம் ஆகும். உங்களுக்கு எலும்பில் வந்து பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அதனால் எலும்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தேயக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் சொன்ன ஃபுட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று டெய்லி சேர்த்திங்க. சுண்டல் இல்லைனா முட்டை இல்லைனா வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்லாம். அதனாலலாம் உடம்பு வராது. ஓகேங்களா? அளவாக சாப்பிடுங்க. 200 கிராம் அது மாதிரி சாப்பிடுங்க. இல்லைனா 1/4 கிலோ கூட எடுத்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நீங்கள் அது கூட ஃப்ரூட்ஸும் கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா காளான் 40 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஒரு பாக்ஸில். அது வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் மட்டுமே வந்து தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக. ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது நான் மறந்துட்டேன் அந்த டிப்ஸ் நான் சொல்லணுன்ட்டு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து தர்பூசணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தர்பூசணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை வந்து நான் வந்து 3 முட்டையை வந்து பாயில் பண்ணி அதை வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் வந்து மசாலா பொடி நானே அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்டா அந்த முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு தோணலை, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அதனால் இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் தோணும். இல்லைன்னா ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? முட்டை பிடிக்காதவங்க இது மாதிரியா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா? இல்லைனா முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 61 கிராம் 950 61 கிலோ 950 கிராம் இருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லாவே கம்மி தான் ஆகிருக்குது. அப்புறம் இன்றைக்கி வாக்கிங் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஸ்டெப் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5142 ஸ்டெப். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உடம்பு கம்மி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 6வது நாள் நம்ம என்ன டயட் இருக்கோ, என்னென்ன நான் பண்ணுறேன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.